டேய் ஆமா ராம்ஜி எங்க? என்னடா ஆச்சு அவனுக்கு? ராம்ஜி ராம்ஜி டேய் ராம்ஜி டேய் ராம்ஜி Area of the circle is equal to pi r square. எங்க கூட சேர்ந்து சொல்லுங்க பாப்போம். Area of the circle is equal to pi r square. Circumference of the circle is equal to 2 pi r. Circumference of the circle is equal to 2 pi r. Pi ஓட வேல்யூ என்ன? 22/7. இல்லனா 3.14. சார் எனக்கு ஒரு டவுட் சார். என்ன டவுட்? டவுட்டா அது மண்ணாங்கட்டியா? என்ன டவுட் உனக்கு? கையோட வேல்யூ என்ன சார் 22/7? அதெல்லாம் 22/7 தான். சார் சொல்லுங்க சார். என்னடா எதிர்த்தா பேசுற? கண்ண நோண்டிடுவேன். ராம்ஜி ராம்ஜி ஏய் ராம்ஜி என்னாச்சு? என்னடா ஆச்சு இவனுக்கு? பைன்னு சொல்லிட்டு இருக்கான் சார். கொஞ்சம் பைக்கு வேல்யூ 22/7 ஏன் வந்துச்சுன்னு கேட்டுட்டு தான் சார். இவ்வளோ தானே உனக்கு அந்த பை வேல்யூ ஏன் 22/7 அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லி தரேன். ஓகே டோன்ட் வரி. இப்போ கூல் தானே? இப்போ சைக்கிள் எடுறான். என்னடா இது? யார்கிட்ட பையோட வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னோம், இது சைக்கிளை கமிட்டி போட்டுருக்காரு. இப்போ நான் இந்த சைக்கிள் ஃப்ரண்ட் வீலோட சர்க்கம்ஃபரன்ஸை மெஷர் பண்ண போறேன். ஓகேவா? எவ்வளோட லென்த் இருக்கு? 210 சென்டிமீட்டர் சார். நெக்ஸ்ட் இந்த வீலோட டயாமீட்டர் நான் மெஷர் பண்ண போறேன். ஓகேவா? இப்போ நான் இந்த வீலோட டயாமீட்டர் நான் மெஷர் பண்றேன். எவ்வளோ லென்த்னு நம்ம பார்க்கலாமா? டேப் எடுங்க. எவ்வளோ லென்த்டா இருக்கு சார்? 66.7 லென்த். 66.7 ஓகே. சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன வேல்யூ வந்தது? 210 சென்டிமீட்டர். 210 சென்டிமீட்டர். ஓகே. அத நம்ம டயாமீட்டர் என்ன வேல்யூ வந்தது? 66.7. இந்த வேல்யூல நான் டிவைட் பண்றேன். ஓகேவா? வேல்யூ என்ன வருதுன்னு பாருங்க. 3.14. பையோட வேல்யூ 22/7. அதை டிவைட் பண்ணா என்ன ஆன்சர் கிடைக்கும்? 3.14 வந்துட்டா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சது, ஆனா நல்லா புரியல சார். அப்படியா? ஓகே. மேலும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னும் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஓகே. இப்போ நம்ம இதில் ஒரு 7 inches லென்த் அந்த நூலில் மெஷர் பண்ணிக்கலாம். ஓகே, 7 inch மெஷர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த 7 inchல கட் பண்ணிக்கலாம். இந்த 7 inchல நம்ம இப்போது கட் பண்ணுறோம். இல்லை, இந்த 7 inchலேருந்து நம்ம மெஷர் பண்ணியிருக்கோம் இல்லையா? இதை யூஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் நான் ட்ரா பண்ணுறேன். இந்த சர்க்கிளோட ரேடியஸ் என்ன? 7 inches. இந்த சர்க்கிளோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 7 inches. நம்ம இந்த ரேடியஸ் 7 inches யூஸ் பண்ணி வரைஞ்சோம்ல சர்க்கிள், இதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸை நம்ம இந்த நூலை வச்சு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த சர்க்கம்ஃபரன்ஸை மெஷர் பண்ணுறோம். இப்போ இதனுடைய லென்த் எவ்வளோ இருக்குது? 44 inches. 44 inches இருக்கு இல்லையா? இந்த சர்க்கம்ஃபரன்ஸோட லென்த் வந்து 44 inches. இந்த சர்க்கிளோட ரேடியஸ் 7. ஸோ டயாமீட்டர் வந்து 14 inches தான் இருக்கும்னு நமக்கு தெரியும். இப்போ இது வந்து நமக்கு டயாமீட்டர் D is equal to 14 inches. இப்போது இந்த டயாமீட்டர் த்ரெட்டை நான் சர்க்கம்ஃபரன்ஸ் த்ரெட்டு கூட கம்பேர் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள். ஸோ இது ஒரு டயாமீட்டர் D. அப்புறம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அடுத்த D, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த D, கூடவே இன்னொரு சின்ன லென்த் இருக்குது. இந்த லென்த் எவ்வளோன்னு மெஷர் பண்ண ராம்ஜி? 2 inches இருக்குது இல்லையா? ஸோ இந்த 2வை நம்ம டயாமீட்டர் 14 அப்படி தானே? ஸோ 14/7 எழுதலாமா? 14/7 2 தானே? ஓகே, நம்ம அப்படி எழுதியிருக்கோம். ஓகேவா? இப்போது நமக்கு டோட்டல் சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா D + D, அதாவது 3D + 2, அதாவது 14/7. 14ங்கிறது நமக்கு D தானே? ஸோ D/7 அப்படி நம்ம எழுதலாமா? இப்போது எல்சிஎம் எடுங்க. என்ன வரும்? 7 3s are 21. 21D + D/7. இப்போது 21D + D என்ன வரும்? 22D. ஓ, 22D/7.
இதுதான் என்னது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். ஓகேயா? இந்த 22/7க்கு நம்ம ஒரு சிம்பிள் ரெப்ரசன்ட் பண்ணலாம், அதுதான் பை. ஸோ πd. ஓகேயா? டயாமீட்டருங்கிறது 2 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ். ஸோ நம்ம என்ன எழுதலாம்? பை இன்ட்டு 2r. ஏன்னா ரேடியஸ் டயாமீட்டர் வந்து 2 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ். இப்போது 2πr. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளோட ஃபார்முலா 2πrனு உங்களுக்கு தெரியும். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 22/7 பைங்கிற சிம்பிளால் மாற்றிருக்காங்க. இப்போது இந்த நூலை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு வேலை பண்ணணும். இந்த சைக்கிளோட ஃப்ரண்ட் வீல் இருக்குது பார்த்தீங்களா, இதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் டிவைடட் பை டயாமீட்டர் வேல்யூ என்ன வருதுன்னு எனக்கு சொல்லுவீங்களா? மெஷர் பண்ண. என்னடா மெஷர் பண்ணிட்டீங்களா? பண்ணோம் சார். என்ன வேல்யூ வந்தது? 3.14. 3.14ங்கிறது 22/7 தான். ஸோ இந்த வீல் மட்டும் இல்லைடா, பெரிய சைக்கிள் நம்ம ஏற்கனவே மெஷர் பண்ணோம், அதுக்கும் 22/7 தான் வந்தது, அதாவது 3.14 தான் வந்தது. இந்த சர்க்கிள் மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள எந்த சர்க்கிளாக இருந்தாலும் அதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் டிவைடட் பை டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 22/7 இல்லைனா 3.14 தான் வரும். இதை ஒரு கான்ஸ்டன்ட் எப்போவுமே 22/7 வர்றதுனால நம்ம அதை ஒரு க்ரீக் சிம்பிளால் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அந்த க்ரீக் ஆல்ஃபபெட் தான் பை. நமக்கு இங்கிலீஷில் ஆல்ஃபபெட் ABCD இருக்குது பார்த்தீங்களா, இதே மாதிரி க்ரீக்கில் ஒரு ஆல்ஃபபெட் தான் பை. அதால் நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். பை எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு, ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு, இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, நிறைய டிசைன் அப்ளிகேஷன்ஸும் இருக்குது. ஸோ இந்த பையோட வேல்யூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பையோட வேல்யூ ஏன் 22/7 அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துருப்போம். மேலும் விவரங்களுக்கு நம்மளோட வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், lsonlineclass.com. ஸோ அதையும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனாக வர்றதுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. பையோட எக்ஸாக்ட் வேல்யூ 22/7 3.14 கிடையாது, இது அப்ராக்சிமேட் வேல்யூ தான். அது எதனாலன்னு தெரிஞ்சுக்கணுமா? மேலே இருக்கக்கூடிய ஐ பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.